drinking and inhaling every moment. It was reckless and we owned it. I can மேக்கோட கவர் இருக்கு. இதுலதான் இந்த லிப்ஸ்டிக்லாம் வாங்கினா வரும். நான் வந்து இந்த மினி லிப்ஸ்டிக் வாங்கினா அதுக்கு வந்து பேக்கேஜிங் இது இப்ப தூக்கி போட்டுலாம் வேற எதையும் வச்சுக்க முடியாது நம்ம. சோ அவ்வளவுதான் ட்ரா காலி. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை சானிடைஸ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் ஒண்ணு அடுக்கி வைக்கலாம். இப்போ இன்னும் அடியில வந்து டோன்னா இவ்வளவு கிடைச்சது. இதெல்லாம் ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. இது வந்து ஹுடா பியூட்டில வந்து லூஸ் பவுடர். பட் ஆனா இதோட ஷேட் வந்து காஃபி கேக் இருக்கலே டார்க்கர் ஷேட். இதுவும் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சினமன் பன். இது காஃபி கேக். பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்காக வாங்கினது. அடுத்து இன்னொரு டூ ஃபேஸ்டோட மஸ்காரா. அடுத்து அதே மாதிரி மேக்கோட கவர். இது வந்து ஹுடா பியூட்டியோட இந்த மினி அப்சஷனோட ஸ்லீவ் இது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த கார்ட்போர்ட் மாதிரி இருக்கும் பேக்கேஜிங். சோ அது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு இது கொடுத்துருக்காங்க. நானும் அப்படியே விட்டுட்டேன். சோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்ப வந்து இதை ட்ராவை வந்து கிளீன் பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல்லா கொஞ்சம் டஸ்ட் இருக்கு. அதுக்கு வந்து சானிடைசர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ வந்து இத வந்து இங்க எண்ட்ல வைக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா ஃபுல்லா அந்த கன்சீலர் எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா, அதை அடுக்கி வைக்கிறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கன்சீலர் அடுக்கி வச்சிடலாம். இப்ப இந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த மஸ்காரா குட்டி குட்டி கன்சீலர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இப்ப இங்க இருக்கிற மிச்ச ஸ்பேஸ்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அங்க அடுக்கி வச்சுக்க போறேன். இப்போ இங்க வந்து ஃபுல்லா அந்த பவுடர்ஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம்னு பாக்குறேன். 10 தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இதுல வந்து ஃபுல்லா என்னோட மேக்கோட காம்பாக்ட் பவுடர்ஸ் வந்து அடுக்கி வச்சுக்கிறேன். இங்க ஃபவுண்டேஷன் கரெக்டா வருது. பேசாம ஃபவுண்டேஷன் இங்க வச்சிடலாமான்னு பாக்குறேன். இந்த பாக்ஸ்ல வந்து ஃபுல்லா லிப்ஸ்டிக்ஸ், இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ், ட்ரையல் பீஸ்லாம் ஃப்ரீயா வரும் இல்லையா, சாம்பிள் சைஸ், அதெல்லாம் இருக்கு இதுல. இதெல்லாம் அப்படியே இங்க வச்சிட போறேன். கரண்ட் போயிடுச்சு. அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் இதுல அண்ட் ஒரு சில கம்பார்ட்மெண்ட்ல இருந்தெல்லாம் வந்து இடம் இருந்ததுனால 2 ப்ராடக்ட் வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை அரேஞ்ச் பண்ணுவோம்.
அவ்வளோதான் முடிச்சாச்சு. இதுக்கு மேல எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு தெரியல. யூஸ் பண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு பிளேஸ் மாத்திடுவேன். இப்போ வந்து எப்படி அடுக்கி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படிதான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து ஃபுல்லா என்னோட மேக் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து என்னோட மேக் கன்சீலர் பேலட் இருக்கு. இங்க வந்து என்னோட ஸ்டீலா கிளிட்டர் ஐஷேடோ வச்சிருக்கேன். அடுத்து இது வந்து என்னோட மேக் ஃபுல் சைஸ் லிப்ஸ்டிக், மேக்கோட லிக்விட் லிப்ஸ்டிக். அடுத்து இதுல வந்து 2 ப்ராடக்ட் வச்சிருக்கேன் இடம் இல்லாததுனால. ஒன்னு வந்து ஹுடா பியூட்டியோட லாஷ் க்ளூ, இன்னொன்னு வந்து டூ ஃபேஸ்டோட மஸ்காரா. இங்க வந்து அந்த பென்சில் ஹோல்டர் மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்தது. இதுல வந்து 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒண்ணுல வந்து இந்த ஹுடா பியூட்டியோட மெல்டட் ஐ ஷேடோ இது வச்சிருக்கேன். இன்னொன்னு வந்து குட்டியா இந்த மேக்கோட ஃபிக்ஸ் பிளஸ் சாம்பிள் பீஸ் இருக்கு. இது வந்து எங்கேயாவது வெளியே போனா யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இது அப்படியே வச்சிருக்கேன். இன்னொரு டூ ஃபேஸ் மஸ்காரா அண்ட் அதுலயே வந்து இன்னொரு டூ ஃபேஸ் மஸ்காரா இருக்கு. அதே இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மேக்கோட ஸ்ட்ரோக் கிரீம் இருக்கு. அடுத்து ஹுடா பியூட்டியோட மெல்டட் ஐ ஷேடோ அது இன்னொரு கலர்ல இருக்கு. அடுத்து டூ ஃபேஸ்டோட ஸ்கெட்ச் லைனர். இங்க வந்து லிப்ஸ்டிக் கம்பார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருந்தேன் இல்லையா, அதுல வந்து ஃபுல்லா என்னோட ஹுடா பியூட்டி கன்சீலர்ஸ் ஒரு ஒரு ஸ்பேஸ்லயும் 2 கன்சீலர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சிருக்கேன். அடுத்து இங்க வந்து இங்க்லாட்டோட டியூரல் லைன் இருக்கு. அடுத்து ஸ்மாஷ் பாக்ஸோட சாம்பிள் பிரைமர் 2 வச்சிருக்கேன். அடுத்து டாட்டோட கன்சீலர் 2 இருக்கு. அண்ட் இது மேக்கோட கன்சீலர். அண்ட் அதுக்கும் உள்ள பாத்தீங்கன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஸ்மாஷ் பாக்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு. அதே மாதிரி மேக்கோட செட்டிங் ஸ்ப்ரேவும் வச்சிருக்கேன். அதுக்கும் கீழே வந்து என்னோட ஹுடா பியூட்டியோட லூஸ் பவுடர் பேக்கப் வந்து லாஸ்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா அதை வந்து அடிக்கடி எடுக்க போறதில்ல, அதுக்காக. இதுக்கு பக்கத்துல இன்னொரு கம்பார்ட்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இதுவும் மினிசோல இருந்து எடுத்ததுதான். இதுல ஃபுல்லா என்னோட வந்து ரவுண்டா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இதுல வந்து மேக்கோட ஹைலைட்டர் இருக்கு. இது ஃபுல்லா மேக்கோட பவுடர் ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து பெனிஃபிட்டோட ஏர் பிரஷ் கன்சீலர். இதெல்லாம் இங்க வச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னோட லூஸ் பவுடர் 2 வந்து வச்சிருக்கேன். டார்க் ஷேட் பின்னாடியும் என்னோட ஸ்கின் டோன் முன்னாடியே வச்சிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி லிப்ஸ்டிக்ஸ் அதெல்லாம் வந்து இங்க இருக்கு. ஏன்னா வேற எங்கேயும் இடம் இல்ல, அதனால அங்க வச்சிருக்கேன். இது பக்கத்துலயே வந்து என்னோட ஹுடா பியூட்டி ஐஷேடோ பேலட் 2 வச்சிருக்கேன். பெரிய சைஸ் இங்க வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துலயே வந்து ஹுடா பியூட்டியோட மினி அப்சஷன் பேலட்ஸ் வந்து இங்க சைட்ல வச்சிருக்கேன். என்கிட்ட 3 தான் இருக்கு. சோ இதுதான் என்னோட ஹை அண்ட் மேக்கப் கலெக்ஷன். இப்போ வரைக்கும் இவ்வளோ இருக்கு. அண்ட் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் அடுத்து வந்து நான் ஃபுல்லா இந்த மாதிரி ட்ரா இருக்கிற மாதிரியே ஆர்கனைசர் இருக்கும் இல்லையா, அதை வாங்கிடலான் இருக்கேன். சோ இப்போதைக்கு திஸ் ஒர்க்ஸ். ஏன்னா அதை நான் எப்போ வாங்குவேன்னா இதை விட இன்னும் மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து அதிகமானா இப்போதைக்கு இதுவே எனக்கு சரியா இருக்கு. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.